ப்ரோ உண்மையாவே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இந்த படத்தை பார்த்தா கிடைக்கும்னு நான் நம்புறேன் ப்ரோ. ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து ஹையர் லெவலுக்கு ஒருத்தவங்க எப்படி வராங்களோ அந்த மாதிரியான ஒரு படமா எடுத்திருக்காங்க ப்ரோ. பேஸ்மெண்ட்ல இருந்தனா ஒரு பையன் அவனுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், அவனுக்கு தேவையான எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காம எந்த லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வரைக்கும் எப்படி வரான்றது அந்த ஒரு ரியல் அத்லீட் தான் ப்ரோ. அதோட ஃபீலிங் புரியும். இது வந்து நாட் ஒன்லி த அத்லீட்ஸ் மட்டும் ப்ரோ, எல்லா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலுமே ஒருத்தன் எந்த லெவல் யார்கிட்ட இருந்தெல்லாம் அடி வாங்கி எந்தெந்த லெவலுக்குலாம் போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க போகிறதுக்கு எவ்வளோ பேர்கிட்ட அடி வாங்குறாங்க, எல்லாமே அந்தந்த ஃபீலிங்ஸ் அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ப்ரோ. இது வந்து எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமாக இந்த படம் வந்து பார்க்கப்படுது ப்ரோ. எப்படி பார்த்தீங்கன்னா மியூசிக்கை ஒன்று கேட்குறோம். இப்போ கிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு, அந்த மியூசிக் நாங்கள் கேட்குறோம். எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஹார்ட் டச்சிங்காக இருக்குது ப்ரோ. எல்லாமே புல்லரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புல்லரிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. ஒரு மூவியுமே நம்மளுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஒரு மியூசிக் கேட்க சொல்லுமே வந்து நம்மளுக்கு ரியலாகவே ஃபீல் ஆகுது ப்ரோ. எல்லா ஃபீலிங்ஸுமே அந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, 14 முறை நேஷனல் மெடல் வச்சிருக்காரு. ஒரு நேஷனல் மெடல் போயிட்டு வந்தவங்க நம்ம எந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமோ அந்த அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது ப்ரோ. கிரிக்கெட் கொடுக்குற அங்கீகாரம் அத்லெட்டிக்ஸ் கொடுக்கறது கிடையாது, ஃபுட்பால் கொடுக்கறது கிடையாது. ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் வந்து வெறும் 14 கண்ட்ரிஸ் விளையாடுறாங்க ப்ரோ. அந்த 14 கண்ட்ரிஸ் விளையாடுற அந்த கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற அங்கீகாரம் ஒரு ஃபுட்பாலுக்கு கொடுக்கறதுல ஒரு அத்லெட்டிக்ஸ் கொடுக்குது ப்ரோ. ஃபுட்பால் ஆல்மோஸ்ட் வந்து 150 கண்ட்ரிக்கு மேலே விளையாடுறாங்க. அந்த அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற அங்கீகாரம் வேற எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் ப்ரோ. இப்போ பைசன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் வந்து மாரி செல்வராஜ் வந்து அந்த பைசன் எடுத்துருந்தார் பார்த்தீங்களா, அந்த படம் ஒரு கான்செப்ட். அதில் என்னன்னா அதில் வந்து அதுவும் ஸ்போர்ட்ஸ் மூவி தான், அதுவும் ரியல் இதே மாதிரி கான்செப்ட் தான். அதில் என்ன இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, கேஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி லவ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பையனுக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு அவன் ரியலாகவே என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கான், அசோசியேஷன் மூலியமாக என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இது எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி லவ் சீன்லாம் எதுவுமே இல்லாமல், எப்படி சொல்கிறது, கேஸ்ட் பேஸ் பண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு அத்லீட் ரியலாகவே அசோசியேஷன் மூலியமாக எந்தெந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பானோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதனால தான் இந்த மூவி வந்து ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. ரியலாகவே ஒரு அத்லீட்டுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து மேலே இன்டர்நேஷனல் போகிற வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணுறான், உண்மையாக என்ன நடந்திருக்கோ அதை பற்றி தான் ப்ரோ இதில் பேசப்படுறாங்க. இது வந்து ஒருத்தரோட உண்மை சம்பவம் ப்ரோ. ஒருத்தர் வந்து 14 முறை நேஷனல் வச்சிருக்காரு. அவர் வந்து 2 முறை காமன்வெல்த் போயிருக்காரு, காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட். அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், ஒரு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எப்படி கிடைக்கணும், எந்த மாதிரி கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மூவி எடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இதுக்கு ரேட்டிங் நான் வந்து 10க்கு 9.5 கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது படம் நல்லா பார்க்கலாம். பிடிச்ச சீன்னா அவங்க வந்து இந்த கோர்ட் சீனில் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ஒவ்வொரு இதுலேயும் போகும்போது ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது, பார்க்கலாம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகும், இவ்வளோ இது போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு பெரிய ஹைப்பெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தரமா இருக்கு. ஒரு கிளீனான ஒரு இன்னும் பாலிடிக்ஸ் நடக்குதோ அதை அப்படியே கிளீனா டெலிவரி பண்ணிருக்காங்க. நீங்க போய் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ஹைப்பு நல்லா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து உண்மை வந்து சேரணுமா, கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அதை என்ன ரிவ்யூ நான் கொடுத்தேன் ப்ரோ. ஹீரோவா நடிக்கல ப்ரோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நடிச்சிருக்காரு அவரு. ஒரு ஹீரோனா ஒரு படத்துல அந்த கேரக்டர் அப்படிதான். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அவர் நடந்திருக்காரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நடிச்சிருக்காரு. அந்த எமோஷன்ல அவர் எந்த அளவுக்கு டெலிவரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெலிவரி பண்ணிருக்காரு. இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர். அவ்வளவுதான் ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு பிடிச்ச எல்லாம் நான் நினைச்ச மாதிரியான ஸ்டோரி எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. ஆனா நீங்க செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் சொல்ற அளவுக்கு இல்லை, ஆனா செகண்ட் ஹாஃப் பீக். அவ்வளவுதான். பிஜிஎம் அந்த ஒரு சென்டிமெண்ட் சாங் ப்ரோ. சென்டிமெண்ட் சாங் வேற ரகம், நீங்க போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அம்மா எமோஷன் எல்லாம் செம்மையா வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க அந்த மியூசிக்ல. பாருங்க. கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல ப்ரோ. கிளைமேக்ஸ் உண்மையாக நான் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். ஆனா அதுல வந்து கடைசியா வந்து மோட்டிவேஷனலா வச்சிருக்காரு. எப்படின்னா அவர் கால் போகியுமே அவரால் எப்படி ஓட முடியும், ஒரு அத்லட்டிக்கா அவரோட பர்ஃபார்மன்ஸ் திரும்பி எப்படி அவர் டெலிவரி பண்ண முடியும்னு சொல்றத வந்து ஒரு உண்மையான கேரக்டர் எடுத்து வந்து சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நல்ல படம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்கீகாரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப மோட்டிவேஷனலான ஒரு மூவியா இருக்கு.
அண்ட் ஹீரோவோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஹீரோவோட ஆக்டிங். இது என்னன்னா லைக் எல்லாம் ரியலிஸ்டிக்கா என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ டே டு டே அத்லட்டோட லைஃப்ல என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து இந்த மூவியில சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் இதுக்கேற்றபடி ஸோ கோர்ட்ல இருந்துமே சரி கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபியூச்சர்ல அத்லெட்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த சாங் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் யா இட் வாஸ் ஓவரால் குட். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு. லைக் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுவுமே லைக் அவங்க அம்மா வந்து இறக்குற ஒரு சீன் காமிப்பாங்க, அது இன்னும் எமோஷ்னலாக இருக்கும். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வந்து நல்லா எடுத்திருக்காங்க. நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஸோ வந்து படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து நாங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்து பண்ணோமோ அந்த ஸ்ட்ரகிள் ஃபுல்லாத்தையும் அதில் அப்படியே எடுத்திருக்காங்க. பாலிடிக்ஸ், அதில் இருக்கிற பாலிடிக்ஸ் என்னென்ன இருக்காங்க. ஸோ ஒரு அங்கீகாரம் வந்து ஒரு ஏழையிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களால ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியுமா கேட்டால் இந்த டைமில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தேவையானது காசு மட்டும்தான் இங்கே எல்லாமே பேசணும்னு சொல்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமாக படத்தில் வந்து பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் பசங்களோட அம்மா அப்பா வந்து பார்த்தா அவங்க வந்து ரியல் லைஃப் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் படம் பார்த்துருக்கோம், அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? இவங்க வந்து அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ வின் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு என்ன நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க. ரியலா வந்து அவங்க வந்து எல்லாமே பண்ணி உண்மையை சொல்லியிருக்காங்க. மற்ற படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருப்பாங்க, வின் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அவங்க வந்து எவ்வளவு பாலிடிக்ஸ்ல வந்து எவ்வளவு அடி வாங்குறாங்க எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. படம் செம்ம படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறம் ஓகே இதுதான் வந்து ரியல் லைஃப் ஸ்போர்ட்ஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ரியலா பயங்கரமா நடிச்சிருக்காரு அவர். எமோஷனல் சீன்லலாம் வந்து ரியலா வந்து எங்களை பார்த்த மாதிரியே இருந்தது. நல்லா நடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பர் ப்ரோ, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. நல்ல மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அரசாங்கத்தோட அலட்சியம் இதெல்லாம் வந்து தெளிவாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க சார். நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இம்ப்ரெசிவ் கேரக்டர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு, எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்போர்ட்ஸ் படம் நிறைய பார்த்துருப்போம், இந்த படத்தில் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? நிறைய இது சம்திங் டிஃப்ரெண்ட் தேன் அதர் மூவிஸ் சார். நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் அந்த அளவு, ஃபைட் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாங்கும் நல்லதா இருந்தது. புரியல. ஸ்கிரீன் பிளேல அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தில காட்டமால எப்படி இருந்தது அந்த ஸ்கிரீன் பிளேலாம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அது அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ், இப்படி இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. சடனா பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக தானே படத்துல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? அது ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸை பத்தி பேசுன விதம் நல்லா இருந்ததுண்ணா. நியூ கமர் நல்லா தானே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை பற்றி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கோர்ட்டு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. ஸ்போர்ட்ஸ் படம் நம்ம நிறைய இது பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோர்ட்டில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி புதுசாக கட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்ததுண்ணா. நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒன்ஸ். ஸ்போர்ட்ஸ் பர்சங்களுக்கு பிடிக்கும். ஸ்போர்ட்ஸோட கஷ்டத்தை சொல்றாங்க, ரியாலிட்டி என்னன்றத சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு, நேச்சுரலா இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு படத்துல? ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல ஓகே, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு.